Assalamualaikum. Hi, hello, welcome to ND vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கிராம்பு, ஏலக்காய் இலையை சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொக்குன்னு வெந்து வரும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க 2 நிமிஷம். மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அது சின்ன ஸ்பூனாக இருக்கனால 3 சேர்த்துருக்கோம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 போதும். நாங்கள் அப்போதே பச்சை மிளகா போட மறந்தாச்சு. நம்ம வெங்காய தக்காளி போடலையே அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் அப்போதே போட மறந்துட்டோம், அதனால இப்போ சேர்த்துருக்கோம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற தட்டிக்கு, நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற தட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம மட்டன் வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மட்டன்ல மசாலா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்ல போட்டுடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்க, நல்லா தண்ணிலாம் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ அது கூட நம்ம 2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கிறோம். சேர்த்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அது நல்லா கொதிச்சு வரட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க எப்படி நல்லா கொதிச்சிருக்குன்னு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கா இருக்கனால நாங்கள் 2 எடுத்திருக்கோம். இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதே சேர்த்தது பத்தாதனால நம்ம இப்போ உருளைக்கிழங்கோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உருளைக்கிழங்கு கறிலாம் நல்லா வெந்துச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் கிடக்கட்டும். அவ்வளோதான், நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.